ஹலோ ஹாய் டிஜே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பேன் கேக் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு வாழைப்பழம், முட்டை, அப்புறம் சுகர் இதைத்தான் நான் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு முட்டை அப்படிங்கிற கணக்கில் வந்து நான் 2 வாழைப்பழத்துக்கு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால சும்மா 1 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட வந்து நான் கோதுமை மாவு வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ராகி மாவு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன். நம்ம கையில் வந்து பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து மசியாது. மிக்சிலனா வந்து எல்லாமே கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்து கலக்கிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அதுக்கு பதிலாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் வந்து பேன் வச்சு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அமீபா ஷேப்பு மாதிரி தான் வந்திருந்தது. இது நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகி 2-3 நிமிஷத்துக்கு வந்து திருப்பி திருப்பி போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக செமையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.